ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஹாப்பியான vlog தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் இருக்க காண்டோக்கு நெக்ஸ்ட்டு காண்டோலேயே இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் இன்றைக்கி 4 ஃபேமிலி தான் சேர்ந்து வைப் பண்ண போகிறோம். மற்றவங்கெல்லாம் சம் அதர் பர்சனல் ஒர்க்காக இந்தியா போயிருக்காங்க. நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஷ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நான் அதில் கிட்ஸுக்கெலாம் பிடிச்ச மாதிரி மினி ஹாட் பிரெட் பீஸா செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். பீஸானா எந்த குழந்தைக்கு தான் பிடிக்காது, அதனால் ஈஸியாக பீஸாவே செஞ்சாச்சு. இந்த பீஸா ரெசிபியோட ஃபுல் லென்த் வீடியோ என்னோடய குக்கிங் vlogல வரும். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது செஞ்ச பீஸா எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ரெண்டோட பர்த்டே கூட, அதனால் அவங்களுக்கு சர்ப்ரைசிங்காக ஒரு கேக் கட்டிங் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த கேக்கையும் பேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. போனதுடனே கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால ஒரே குஷியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் இந்த மாதிரி எப்போயாவது தான் மீட் பண்ணுவோம். அதனால் கொஞ்ச நேரம் ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, இப்போது பர்த்டே கேர்ளுக்கு கேக் கட்டிங் பண்ணிடுவோன்னு சொல்லி கேக்கை எடுத்து அன்பேக் பண்ணிவிட்டு பர்த்டே கேர்ளை பார்த்தா பர்த்டே கேர்ள் ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. எப்போ இதெல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. எப்போங்க இதெல்லாம் எனக்கு தெரியாமல் பிளான் பண்ணிங்கன்னு சொல்லி ஒரே ஷாக்லேயே இருந்தாங்க. ஃபைனலாக பர்த்டே கேர்ள் ஹாப்பி என்னாச்சு, குழந்தைங்களெல்லாம் வச்சு கேக் கட் பண்ணியாச்சு. நான் அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். அந்த கிஃப்டையும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. என்னங்க ஷாக் மேலே ஷாக்காக கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஹாப்பியில் இருந்தாங்கங்க. ஃபைனலாக பர்த்டே கேர்ளும் ஹாப்பி, சர்ப்ரைஸ் பண்ண நாங்களும் ஹாப்பி. இந்த கேப்பில் இந்த குழந்தைங்கள்லாம் விடுவாங்களா? கேக்கை வச்சுட்டு உங்கள் டிஸ்கஷனெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஃபஸ்ட்டு கேக்கை கட் பண்ணி கொடுங்கன்னு ஒரே ரகலை. அதனால் எல்லா கேக்கையும் அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு நான் கொண்டு வந்த பீஸாவையும் அவங்க சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணது தானே, அதனால் அதையும் கொடுத்து சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா கிச்சனில் தான் நம்மளால் ஃப்ரீயாக பேச முடியும். இந்த குழந்தைங்களோட டிஸ்டர்பன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி மெனு வெஜிடேரியன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நான்வெஜ் போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப வேலை இழுத்துரும். நம்ம எப்போயாவது தான் இந்த மாதிரி ஒன்றா சேர்றோம். அதனால் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கணுன்றதுக்காக மெனுவை நாங்கள் வெஜிடேரியனாக பண்ணிட்டோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக சப்பாத்தி கிரேவி ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கிச்சனில் சப்பாத்தி ஊட்டிட்டு எங்களுடைய அரட்டைகளையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் செம்ம ஜாலியாக வைப்பாக இருக்கும். என்ன பேசுவோம், எதை பற்றி பேசுவோம்லாம் தெரியல, ஆனால் நான் ஸ்டாப்பாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் என்ன பேசுவீங்க, எப்படி வைப் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருந்த டைம்லேயே எங்கள் வீட்டு பாய்ஸ்லாம் வந்துட்டாங்கங்க. இவங்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் வேலையாக வெளியில் போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு நீங்களே பாருங்களேன். கிரிக்கெட் விளையாட போகிறாங்கங்க. அதை பெருமையாக வேற இம்பார்ட்டண்ட் வேலையாக வெளியில் போயிட்டு வந்தோன்னு சொல்லிப்பாங்க. இன்றைக்கி மெனு சப்பாத்தி கிரேவி பீஸா, ஃபைனல் டச் ஸ்வீட் இல்லாமல் எப்படி கேசரி. இப்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து நம்ம செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சாப்பாடு நிறைய பேசிகிட்டே சந்தோஷமாக இந்த கெட் டுகெதரை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.